ஃபுல் நிறம் டீமோட இங்க வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா மீடியா இங்க வந்து ரொம்ப நன்றி. ஆடியன்ஸ் இந்த படம் பார்க்கறதுக்கு நாங்க எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டட். ஸோ நீங்க எல்லாம் பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. நிறம் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் இன்டு ப்ரொடக்ஷன் வந்திருக்க பீஸ் சினிமாஸ் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், யூ ஹேவ் அ பிரைட் லாங் வே அண்ட் திஸ் இஸ் ஜஸ்ட் யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இன்னும் நிறைய படிகள் இருக்கு, அது எல்லாமே வெற்றி பாதைகளை அமைய நான் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன் சார். அண்ட் பகவான் கிருஷ்ணா அவர்கள், அவருக்கு இது முதல் படம். நிதின் அவர்கள் சொன்ன மாதிரி இது முதல் படம் மாதிரி இல்லை, நல்ல ஒரு தேர்ந்த இயக்குனர் திரைப்படம் மாதிரி தான் இருந்துச்சு. நிறைய திரைப்படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் அப்படின்ற ஜானர்ல எனக்கு 11 படம் தான் அமைஞ்சது தமிழ்ல. அண்ட் அதுக்கு பிறகு இந்த படம் அந்த மாதிரி ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லரா வந்தபோது எனக்கு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணேன். ஓகே, வேற ஒரு வெனியூ ஒன்று ஓப்பன் ஆகுது அப்படின்ட்டு. எப்பவுமே ஜென்ரல் வாட்ச்ல ஒரு ஓடிடில மோஸ்ட் வியூட் ஃபிலிம்ஸ் அதே மாதிரி பார்க்க விரும்புற திரைப்படங்களா இருப்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரைம் த்ரில்லர், இதுதான் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் நானு. அதுக்கப்புறம் ஹாரர், இது ரெண்டும் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஜானர். நான் வந்து பார்க்க விரும்பி பார்த்ததுல. பட் ஹாரர் ஃபிலிம்ஸ் ஒன்றும் கரெக்டான ஒரு ஹாரர் ஃபிலிம் இன்னும் வரல. அதுவும் வந்தா அது பயங்கரமா உட்காந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. அண்ட் இப்போ இந்த கிரைம் இன்வெஸ்டிகேஷன், இந்த கிரைம் த்ரில்லர் ஒரு பார்த்து ஒன்று ஓப்பன் ஆயிருக்கிறதுல எனக்கு அது கூடுதல் சந்தோஷம். அதுல நிறம் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லரா இருக்கும்ன்றதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அண்ட் இதுல நடித்திருக்கும் நடிகர்கள் முகியன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு மலேசிய தமிழர். அண்ட் இங்க நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும் சார். அண்ட் உங்களுக்கு விவேகா அவர்கள் சொன்னது போல் யூ ஹேவ் த ரைட்ஸ் அப்பியரன்ஸ் அண்ட் நடிக்கும் திறன் எல்லாமே இருக்குதுன்றதுனால ப்ரொடியூசர்ஸும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்து அது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஒரு ஆர்டிஸ்ட்ன்றது நாட் ஓன்லி பர்ஃபார்மன்ஸ், பீங் ஒரு நல்ல ஒரு புக்ஸ் டைரக்டர் அண்ட் வித் டீம் எல்லாம் இருப்பதும் இது எல்லாமே ஒரு பேக்கேஜ் தான். ஸோ அது எல்லாமே நீங்க இந்த திரைப்படத்துல அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து ரைட்டருக்கும் கொடுத்துருக்கீங்கன்றதுல சந்தோஷம். இன்னும் நிறைய திரைப்படங்கள் நீங்க பண்ணணும், தமிழ்லையும் பண்ணணும், வேற எந்த மொழிகள்ல உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்கும். வானம் இருக்கு, சிவகடிக்கு பாருங்க. அண்ட் தானியா ஹோப் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தை நடிச்ச பிரீத்தி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கொரியோகிராஃபர்ஸ் நிச்சயமா இந்த படத்துல அந்த நூதனா சாங் பண்ண சாய் மேம்க்கும் அண்ட் சார் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப என்ஜாய் பண்ண சார், ரொம்ப பிளசண்டா இருந்தது. அண்ட் ஸ்னேகா, ஹார்ட்டி விஷஸ் டு யூ. உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்னுடைய வாழ்த்துக்கள். சாபு அவர்கள் வந்து நம்ம நிறைய திரைப்படங்களுக்கு ஒர்க் பண்ணோம். அண்ட் ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு எடிட்டர். அவர் ஒன்று எடிட் லாக் பண்ணி கொடுத்தாலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப கிளீனாகவும் அண்ட் கன்வே பண்ண வேண்டிய ஸ்கிரீன் பிளேல கன்வே பண்ண வேண்டிய கான்டென்ட் எதுவுமே மிஸ் ஆகாம ரொம்ப அழகா கான்டென்ட்டும் டெலிவர் ஆகி அட் த சேம் டைம் அந்த ரன் டைமும் கரெக்டா இருப்பீங்க இருக்கக்கூடிய ஒரு சில தேர்ந்த எடிட்டர்ஸ்ல சாபு அவர்களும் ஒருவர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், ஒண்டர்ஃபுல் ஒர்க்கிங் வித் யூ பேக் அகைன். அண்ட் விவேகா அவர்கள் அண்ட் பா விஜய் அவர்கள் ரெண்டு பேருமே இதுல சாங்ஸ் எடுத்திருக்காங்க. விவேகா சொன்ன மாதிரி இட்ஸ் லாங் ஜேர்னி. என்னுடைய ஆரம்ப கால திரைப்படங்கள்ல இருந்து தொடர்ச்சியாக பாடல்கள் எழுதிட்டு வர்றவர். ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு பர்சன். அவர் சொல்றாரு, நான் நிறைய ஆப்ஷன்ஸ் கேட்க மாட்டேன், நான் எப்பவுமே நிறைய ஆப்ஷன்ஸ் அதே மாதிரி சிங்கர்ஸ் கிட்ட திருப்பி இந்த மாதிரி பேட் எடுக்கிறதோ அது வந்து என்ன மாதிரி ஒரு மைண்ட் செட்னா, நான் ஒர்க் பண்ற கலைஞர்களோட அவங்ககிட்ட ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்க தலைமையில வைப்பேன். அதுதான் ரொம்ப ரொம்ப கனமானதுன்னு நம்புறேன் நான் இத்தனை வருஷமா. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை தூக்கி அவங்களுடைய தலையில வைக்கும் போது, இது உங்க பாட்டு, இதுல உங்க பேர் தான் வரப்போகுது, இது உங்க பாடல், இது நீங்க தான் பாட போறீங்க, இது உங்க பேர் தான் தாங்க போகுது, நீங்க அதுக்கு உண்மையா இருந்தது மட்டும்தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ அதை வந்து இதுல பக்கமா நம்மளுக்கு பைபிள் மாதிரி ஆப்ஷன் எழுதி கொடுத்துறது இல்ல விஷயம். ஒரு பல்லவி ஒரு சரணம் தான் ஒரு பாட்டுல வரப்போகுது, இல்லாட்டி ஒரு பல்லவி 2 சரணம் தான் பாட்டுல வரப்போகுதுன்னா அதுக்கு நீங்க வந்து அழகா அதை வந்து கோட்டு கொடுங்க. இப்படிதான் ஆரம்பிக்கணும் பாட்டு, இப்படிதான் 2வது வரி இருக்கணும், இப்படி ஒரு வரியோ இப்படி ஒரு வார்த்தையோ இந்த சூழலுக்கு இதை விட சிறப்பா யோசிக்க முடியாதுன்ற ஒரு அது நீங்களே ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒண்ணு கொடுங்க அப்படின்றது. அதான் விவேகா சொல்றதை வந்து சொல்லுவேன். அப்போ ஆப்ஷன் இல்ல, அதுல இருந்து ஒண்ணு இங்க ரெண்டுன்னு எடுத்து ஒரு பாட்டுக்குள்ள போடும்போது
அது வந்து ஏதோ கொஞ்சம் சரியா வராத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கும். அது தொடர்ச்சி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த தொடர்ச்சியான விஷயம் அந்த பாடலாசிரியர் அந்த பாடலை செய்வது போல் வேற யாரும் அதை வந்து தாங்க முடியாதுன்னு நான் தினமா நம்புறேன் நான். அதனால இதுதான் அவர்கள்ட்ட வந்து போனே அதுதான் சொல்றோம், நிறைய எழுதாதீங்க, கொஞ்சமா எழுதுங்க, அதை ரொம்ப சிறப்பா எழுதிடுங்க அப்படின்னு மட்டும் சொல்லுவேன் நானும். அண்ட் இப்போ அந்த காலமா நிறைய பாடல்களை வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுன்ற ஆசையும் இருக்கு. அண்ட் ஒரு சில லிரிசிஸ்ட் தான் வந்து டேரக்டர்ஸோடய ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அது வந்து அந்த ஒர்க்கிங் ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா ஆக்கி கொடுப்பாங்க. சில சில பேர் வந்து இன்னும் லிரிசிஸ்ட் மட்டும் இல்லை, அது ஜென்ரலாவே டெக்னீஷியன்ஸ் ஃபோனை போட்டா எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கு இல்லையா. அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. இளையராஜா பொறுத்த வரைக்கும் அப்போ ஃபோன் போட்டாலும் எடுப்பாரு, அதுக்கு வந்து ஒரு பதில் சொல்லுவாரு, கரெக்டா டைமுக்கு வந்து சாங் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு. அதனாலதான் எத்தனை வருஷம் சார், 25 வருஷம் இருக்குமா, இது 26 இயர்ஸ் ஒருத்தர் லிரிசிஸ்டா இங்க இருக்காருன்னா அது ஒரு சாதாரண விஷயமே இல்லை. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் சார் சொன்ன மாதிரி ஒரு ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்தது. But really enjoyed your speech and I enjoyed your work also in the film. My wishes to you, and you have a long way to go. And the colors and the color scheme you used in the film, it was really nice, and I love the DI part of it also. So hearty wishes to you. And total team என்னுடைய நன்றி. நிதின் சார், நீங்க நிறைய பேர் இந்த படத்துக்காக கோஆர்டினேட் பண்ணி பயங்கரமா ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல ரொம்ப அழகாவும் நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய பெரிய பாசிட்டிவே உங்களுடைய கண்கள் தான், உங்களுடைய அழகான கண்கள் தான். ஸோ அந்த கண்களே வந்து 1000 எமோஷன் சொல்லுது. ஸோ அப்படிதான் அந்த படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒர்க் பண்ணும்போது இந்த மனுஷனுக்கு மட்டும் உடம்பு கண்ணுக்கு மட்டும் கரெக்டா பார்த்து அந்த எமோஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணா போதும் மாதிரி தோணும். ஸோ தேங்க்யூ சார், உங்களுடைய கான்ட்ரிபியூஷனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. யாராவது பேர் விருப்பத்திருந்தா அதை சொல்லி மனுஷங்க. அண்ட் நீங்க ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்க ஸ்ரீனிஷா அண்ட் பிரவஸ்தி வந்து ஃபர்ஸ்ட் டைம் சாங் பாடியிருக்காங்க ஃப்ரம் ஹைதராபாத். அப்புறம் ரீசெண்டா ஒரு பிக்சர் அனுப்பிச்சாங்க, அதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். வீட்டுல எல்லாம் காமிச்சேன் நான். எந்த சீசன்மா சூப்பர் ஜூனியர் 4 அப்போ போயிருக்காங்க. அப்போ வந்துருக்காங்க, இட்னோண்டு பாப்பாவா வந்திருக்காங்க. அப்போ நான் போயிருக்கேன் போல இருக்கு. அப்போ ஒரு பிக்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணேன், எனக்கு பார்த்து ஷாக் ஆயிடுச்சு. ஓகே, நம்மளுக்கு வயசு அது போல இருக்கு அப்படின்னு ஒரு ஃபீல். அண்ட் ரொம்ப சந்தோஷமா வாழ்த்துக்கள். லாங் வே டு கோ. காட் பி வித் யூ. அண்ட் ஸ்ரீனிஷா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் யூ ஹேவ் a bright future. அண்ட் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வாழ்த்துதான். நன்றி. அண்ட் வந்திருக்க பிரஸ் ஊடக நண்பர்கள், இத்தனை ஆண்டுகளா எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க அனைத்து நண்பர்கள், ஒவ்வொரு கேமராவுக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அன்பு உள்ளங்கள், உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கங்கள். தேங்க்யூ சோ மச் மான் சார். அது என்னவோ தெரியல, நீங்க பேசும்போது அந்த ரிதம் ரொம்ப அழகா இருக்கு, கேட்டுட்டே இருக்கணும்னு மோடி கேட்கிற மாதிரி இருந்தது. தேங்க்யூ வெரி மச் மான் சார். அடுத்ததாக படத்தினுடைய இயக்குனர், நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ஒரு விஎஃப்எக்ஸ் டைரக்டர் இவர் அப்படின்னு. இவருடைய புது தொடக்கம் ஒரு இயக்குனராக விளம்பரக்கூடிய ஒரு முதல் முறை இதை பண்ணும்போது கதையில எந்த விதமான தயக்கமும் இல்லாம ரொம்ப அழகா நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிறது நம்ம ட்ரெயிலர் பார்க்கும்போது தெரியுது. அவருடைய நியூ வென்ச்சர்ல ஐ திங்க் வந்து அவரும் நம்ம கூட இன்னைக்கு இணைந்திருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். பட் இருந்தாலும் அவர் இல்லைன்னா கூட அவர் கண்டிப்பா மென்ஷன் பண்ணியே ஆகணும். சோ அதனால ரியாலி தேங்க்ஸ் உங்களுடைய KR ரவிக்குமார் அவர்கள். So thank you so much sir, wherever you are. And to begin with, I think producer அவர்கள் நம்முடைய ராஜேஷ் சார், you should tell us how special this film is for you. So வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் நிறைய பேச போறது இல்லை, எனக்கு இந்த ஜேர்னி புதுசு, சினிமா புதுசு. என்னோட நட்புக்காக இந்த படத்துல நான் ஜேர்னி பண்ணியிருக்கேன். பல்ராம் கிருஷ்ணாவும் நானும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட், என்னோட சூழ்மேட் அவரு அப்போதுலமே இந்த படம் சார்ந்த விஷயம் பேசுவாரு. லேட்டா சொன்னேன், இன்னைக்கு அது நினைவா இருக்கு. நீ படம் எடுத்தா நான் ப்ரொடியூஸ் பண்றேன்னு சொன்னேன். ஸோ ஐ காட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி டுடே. நான் நிறைய எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லணும், பட் அது ரொம்ப பெருசா போயிடும். ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்னோட நிறம் டீமுக்கு வெரி பிக் தேங்க்ஸ். ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன்ஸ்ல இருந்து A to Z எல்லாருமே எங்களுக்கு கோஆபரேட் பண்ணாங்க. நியூ கம்பர் மாதிரி எங்களை யாரும் ட்ரீட் பண்ணல. ஸோ ஐம் வெரி மச் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் மீடியாவுக்கு வந்து யூ ஹாவ் தட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். நாங்க இதை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துட்டோம். படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைன்னு நீங்க டைரக்டா கமெண்ட் பண்ணலாம். நான் இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க பார்க்கறத விட நீங்க பார்த்துட்டு
எனக்கு சொன்னீங்கன்னா அது எங்களுக்கு ஃபர்தர் ஜேர்னிக்கு ஈஸியா இருக்கும். கேஸ்கர் வந்து இதோட நிக்க போறது இல்லை, நெக்ஸ்ட் மூவிஸ் வரும். ஸோ இது எங்களோட ஜஸ்ட் விசிட்டிங் கார்டு மாதிரி தான். ஸோ இது ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு படம். அதனால தாராளமா நீங்க எல்லாருமே வந்து பார்க்கணும், பார்த்துட்டு எங்களுக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுக்கணும். ஸோ ஐ தேங்க்யூ ஆல். ஸோ இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசணும், அதனால ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். ப்ரொடியூசர் மேடம் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இமான் சாரோடைய இன்பமான இசையில எனக்கு நூதனா அப்படிங்கிற ஒரு சாங் கொடுத்ததுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அப்புறம் முகின்ரா அண்ட் பிரீத்தி ரொம்ப நல்லா கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ கொடைக்கானல் அவருக்கு ரொம்ப ஃபீவரா இருந்தது அந்த டைம், பாவம் அவரை கொஞ்சம் படுத்தி எடுத்துட்டோம் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் அது நடக்காது முகின்ஜி. சாம் டிஓபி சாம் சார் எனக்கு அழகழகான ஃப்ரேம், அந்த ஃப்ரேமா இது இங்க போலமா அப்படின்றதுக்குள்ள அவர் அங்க போயிடுவாரு. ஏன்னா அவ்வளவு நல்லா எனக்கு ஃப்ரேம்ஸ் வச்சு கொடுத்தாங்க. நான் அவரோட டிஷும் அப்படிங்கிற ஒரு படத்துல ஒர்க் பண்ணியிருந்தேன். அதோட இந்த படத்துல நான் கோரியோகிராஃப் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச். அடுத்ததாக மற்றொரு கொரியோகிராஃபர் சங்கர் சார். எனக்கு இதுல 2 சாங் கொடுத்தாரு, அந்த சாங்ஸ் ரொம்ப பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஹோல் டீம், லோன் டீம் அத்தனை பேருக்கும் இந்த மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததாக படத்தினுடைய தொகுப்பாளர் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பரிசுத்தமான ஒரு மகன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு அப்பாலஜைஸ் சாரி சார், உங்களுடைய நேம் கொஞ்சம் லைட்டா தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்ணிட்டேன். பட் ஐம் ஆல்வேஸ் ஆன் ட்ராக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரொம்ப அருமையா நீங்க எப்பவுமே ஒர்க் பண்ணுவீங்க, அதே ஒர்க் எப்பவுமே கொடுத்துருக்கீங்க. ஸோ சாபு சார், யூ ஷுட் டெல் அஸ் இந்த படம் உங்களுக்கு அவ்வளவு ஸ்பெஷல். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தை கமிட் எனக்கு முக்கியமான காரணம் நிச்சயம் சக்தி. சட்டம் போடுற படத்துல வந்து எனக்கு தெரியும், நான் அசோசியேட் எடிட்டர், வந்து ஒரு பெரிய லீட் நடிக்கிற அந்த படத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்ச முதல் செலிபிரிட்டி ஃப்ரெண்ட் தான் நித்தின் கத்தியா தான். ஸோ இன்னிலிருந்து இன்னைக்கு இந்த டிராவல் வந்து எனக்கு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணா சார், இந்த படத்துல கிருஷ்ணா வந்து எடிட்டிங்ல வரும்போது எப்பவுமே யூஸ்வலா ஒரு புது எடிட்டிங் வராரு அப்படின்னா நமக்கு வந்து அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகி அதெல்லாம் இது பண்ணியிருப்போம். பட் இது வந்து ரொம்ப சூப்பர் ஃபுல்லா ஒன்றும் பிரச்சனை, இது பண்ணுங்க ஜெய், நீங்க டைம் பண்ணுங்க ஜெய், ரொம்ப நமக்கு நம்ம டைம் கொடுத்தா எந்த டைம்ல அந்த டைம்ல செலுத்தாம எனக்காக டைம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வந்தாரு. அவரோட மனசு எப்படின்னா வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன் சார், நான் ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்றது அது மாதிரி நிறைய ஃபர்னிச்சர் அப்படின்னு சொன்னேன். ஜி எங்க ஆஃபீஸ் போங்க, வந்துட்டு எங்க ஆஃபீஸ்ல இருக்க பொருள் எது ஒன்று எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நிறைய பொருள் வந்து எனக்கு அவர் கிஃப்ட் பண்ணாரு. ஸோ அதுக்கு அவர் ரொம்ப தேங்க்யூ. அந்த டைம்ல வந்து மிகப்பெரிய ஹெல்ப்பா இருந்தது. ஸோ அவரோட மனசு அந்த மாதிரி சார் பரவாயில்ல நீங்க பண்ணுங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவரு மட்டும் இல்லாம சுத்தி இருக்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது. ஸோ அதனாலதான் இன்னைக்கு அந்த டீம் அவர் ராஜேஷ் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ரிலேஷன் டிராவல் பண்ணி ஒரு படம் பண்ண ப்ரொடியூஸ் பண்றாங்கன்னா இந்த பாண்டிங் வந்து அவர் எல்லாரோட வச்சிருக்காரு. ஸோ அதனாலதான் வந்து இன்னைக்கு அவருக்கும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்றது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வந்து இமன் சார் மியூசிக் வந்து அவர் நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே மாதிரி மாணவர்கள் மாதிரி ரொம்ப அது 2-3 படமா தொடர்ந்து நாங்க ஒர்க் பண்ண முடியும். இமன் சாரோட ட்ராவல் நிறைய பண்றோம். நிறைய வாய்ப்பு கிடைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இமன் சார் மாதிரி ஒரு சின்ன ஆர்டிகல் கூட இல்லாம அவரு காமா கம்போஸ்டா இன்னொரு அதே லெவல்ல எப்படி இருக்காருன்றது பெரிய விஷயம். அதுக்கு வந்து அவர்கிட்ட நிறைய விஷயம் இருக்கு. இன்னைக்கு இருக்க எல்லா ஜென்ரேஷன்ஸுமே வந்து இன்னைக்கு இமன் சார் மாதிரி ஒரு பெரிய, நான் கேரளான ஒரு மெம்பர் அவ்வளவு ஃபேன்ஸ் இருந்தாங்க. கேரளால ஏர்போர்ட்ல இறங்குனது த்ரோட் அவர் டிராவல் பண்ணும்போது அவ்வளவு ஃபேன்ஸ் அவரோட சுத்தி போட்டோ எடுப்பாங்க. அவரோட சீன்ஸ் என்ஜாய் பண்றாங்க. பட் ஸ்டில் அவரும் டவுன் டு எர்த்தா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து உண்மையிலேயே பெரிய இன்ஸ்பிரேஷன் எடுத்து கற்றுன்னு நினைக்கிறேன். இமன் சார் அப்புறம் முகன் வந்து பிக் பாஸ்ல வந்து நிறைய பேருக்கு தெரியும். அந்த சீசன் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பெஸ்ட் சீசன் பிக் பாஸ்ல. அது முகன் வந்து கண்டிப்பா ஊரை வந்துருவாங்க எல்லாரும் நம்ம இது பண்ணாங்க. மேல லேட் நாங்க கண்டிப்பா நீங்க திருப்பி நிறைய படங்கள் பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு எல்லா இதுவும் இருக்கு, சாம் எல்லாமே இருக்கு. கண்டிப்பா இப்ப நிறைய படங்கள் கிடைச்சா சினிமாவும் நிறைய சான்ஸ் கிடைக்கும். தேங்க்யூ. இந்த டீமோட ஒர்க் நான் ரொம்ப சந்தோஷம். சினிமாகிராஃபர்ஸ், லிரிக்ஸ்
அவரும் நானும் அவர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். சார் நன்றி சார். ஒரு நேஷனல் அவார்டு வின்னர் இந்த படத்துல வந்து ஒரு எடிட்டரா இருக்கும்போது அதுக்கு ஒரு மற்றொரு நிறம் கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். சார் சார் மீண்டும் நன்றி. அப்ப நீங்க ஒரு பெரிய ஸ்பீக்கரா கூட வரலாம்னு நினைக்கிறேன் சார். சூப்பர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி பயங்கரமா பேசுனீங்க. நன்றி மீண்டும் உங்களுக்கு. அடுத்ததாக படத்துடைய டிஓபி எனக்கு காலையில இந்த மெயில்ஸ் நிறைய கன்ஃபியூஷன் நீங்க பாத்தீங்க. இவருடைய பேர் அதை விட ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. பட் இருந்தாலும் எஸ் கம் ஆல் த வே டு சேனல் ஃபார் அஸ். ஸோ சாந்தானியா சார் அமிர்தமான ஒர்க் கொடுத்திருக்காரு. ஸோ யூ ஷுட் டெல் அஸ் ஹவு ஸ்பெஷல் this film is for you, shooting for this film, and please take us through. I'm sorry, I'm not good in Tamil, so I speak in English, please. Good morning, everybody. It is a great honor to and a joy to stand before you today as a cinematographer for Niram. My heartfelt gratitude to each one of you for being here to celebrate this beautiful film. Before I begin, I must say that you look absolutely elegant today. The color of Niram seems to come alive through your beautiful actor, and congratulations. Today, I would like to express my deepest appreciation to the incredible artists and technicians who have poured their hearts into this film. First, I would like to thank you, our beloved D.P. Man, sir. You are not only the National Award winning composer, but also a wonderful human being. Your music has given Niram a soul, where the melody carries emotion. Every note breathes life, and every composition adds a timeless beauty to our story. We are truly blessed to have you with us. Thank you for your generous support, especially your encouragement for Director Balram Krishna. It feels so much on us. We love you, sir, and wish you more glorious milestones. My heartfelt appreciation goes to our Director Balram Krishna. Working with you have been an inspiring journey. Your passion, your unwavering belief in film, and your relentless hard work are extraordinary. Your creative vision guided every film, and your passion towards were simply outstanding. You assembled a remarkable team of performers who brought every character to life with honest and conviction. To our wonderful cast, again, your discipline and consistency as an actor are exceptional. Every performance was truthful and deeply engaging. It was a pleasure to capture your emotion through my lens. We think that you possess a right ability to create intensity with the effortless pace. Your powerful screen presence filled every frame with suspense and emotion, and truly enjoyed the photographing remarkable performance. Pioneer elegance, dedication, and professionalism made every day on set a pleasure. Your grace naturally elevated every scene. With your emotional depth and extensive performance captured all of us. Your eyes spoke value, create and filtered cinematic moment. Surigavani, your gentle and sensitive performance gave this film beautiful emotional language. Sometimes silence speaks louder than words, and your performance proved exactly that. To every actor in Niram, thank you for trusting the camera and giving your hearts to every scene. A special thanks to Gorikuma sir and a very thankful helping Krishna and us throughout the film. And Durga, we thank you as producer. You helped us a lot. We thank you. You fed me many times. Bring your food from home and feed me. Thank you so much. I enjoyed that. To our art director Kishore, costume designer Priya, choreographer Sai and Shankar, and our editor Sadhu, thank you. Every frame of cinema has been through treatment. Your artistic commitment and craftsmanship have enriched the film beyond words. And to your and to every member of the camera department and the crew, the film belongs to all of us. Cameras are created by one person. It is from hundreds of hands and countless sacrifices of sleepless nights and hearts. And all of you, I thank you once again. Bless you. Thank you.
தேங்க்யூ சோ மச். பக்கத்து ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போட்டு அந்த மாதிரி இருந்தது. நீங்க யாரும் கன்ஃபியூஸ் ஆக வேணாம், படம் தமிழ் படம் தான், எல்லா ரீசனல் லாங்குவேஜஸ்லயும் வருது. But then thank you so much. Thank you for mentioning each one of them in the team. Thank you for being here as well. Thank you. அடுத்ததாக இந்த படத்துல வந்து பாடல்கள் கேட்டீங்க. இந்த பாடல்களுக்கு பின்னாடி உயிர் கொடுத்த பாடகர்கள் இருக்காங்க. அது welcome Srinisha அவர்கள். You have seen her performance in so many shows and concerts. She has been doing a lot on her own. And இப்போ வந்து அவங்களுடைய இமான் சாருடைய இசையில அவங்களுடைய குரல்ல நம்ம கேட்ட பாடல் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் எங்களுக்கும் அது ரொம்ப ஸ்பெஷல். So she has to talk about how it was recording for this film. இங்க மேடையில இருக்க எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ சோ மச். இவ்வளவு ஒரு அழகான ஒரு ப்ராஜெக்ட வந்து மக்கள் முன்னாடி கொண்டு வந்ததற்காக அண்ட் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பாடல்கள் இமான் சாருக்காக பாடியிருக்கேன். நிறைய வேர்ஸ்டலான சாங் வந்து எனக்கு எப்பவுமே சார் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் திஸ் டைம் நூதனா அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மெலடி கபில் அண்ணாவோட சேர்ந்து நான் பாடியிருக்கேன். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அ பிளஷர் ஒர்க்கிங் வித் இமான் சார். ஒரு பாட்டு வந்து ஒரு அரை மணி நேரம் மேல அவர் ரெக்கார்டே பண்ண மாட்டாரு. சிங்கர்ஸ்க்கு வந்து ஹர்ட்டே ஆகாத மாதிரி அவ்வளவு ஃபாஸ்டா ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அண்ட் நூதனா வந்து ஒரு 30 minutesல ஐ திங்க் வி ரெக்கார்டட் தி ஹோல் சாங் அண்ட் ஐம் சோ ஹாப்பி டு சிங் தி சாங். அண்ட் இந்த சாங் வந்து தெலுங்குல நான் பாடியிருக்கேன். அண்ட் தேங்க்யூ சோ மச் கிருஷ்ணா பல்ராம் சார். ஒரு டைரக்டர் வந்து இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இவ்வளோ சப்போர்ட்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஒரு ஃபேமிலி மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப நன்றி இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்காக. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ சோ மச். ஸ்ரீனிஷா, ஆக்சுவலி எங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெக்வெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து அந்த சீன் கூடவே வந்துடும். அதனால எங்களுக்காக 2 லைன் நீங்க பாடணும்னு ஆசைப்படுறோம். நூதனா அவர்தான் சொன்னது. ஓகே, 2 lines பாடுறேன். தேங்க்யூ ஸ்ரீனிஷா. இட்ஸ் ஜஸ்ட் அன்பிலீவபிள். ஒரு 30 minutesல வந்து நீங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இமான் சார் வந்து இப்படி ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு. எனக்கு தமிழ் எவ்வளவு வராட்டும் வரல ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு எதிர்ப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த வாய்ப்பு கொடுத்த டிஎம்ஆன் சாருக்கும் அண்ட் பல்ராம் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் சாங். ஸோ ஐ வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து சின்ன வயசுல சில தமிழ் ரியாலிட்டி ஷோஸ்ல பாடிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எப்பவும் வரல. So this is my very very first movie opportunity. So thank you sir, thank you so much for believing in me. राजेश
சில தேங்க்யூ பிரவன்ஸ்தி, தேங்க்யூ சோ மச். நீங்க பேச தாண்டி பாடும்போது அந்த வாய்ஸே அப்படியே மாறுது. சோ தேங்க்யூ வெரி மச் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நிறைய பாடல்கள் நீங்க வந்து பாடணும். இன்னும் நன்றி. தேங்க்யூ சோ மச் இமான் சார் ஃபார் bringing the composition to life. அண்ட் இப்போ அடுத்ததாக இந்த படம் வந்து ஆல் ரீஜனல் லாங்குவேஜஸ் சொன்னோம். அதுக்கு வந்து அது நடந்ததுக்கும் ஒரு முக்கியமான காரணம் உங்களுடைய டப்பிங் டிரெக்டர். ஸோ ஐ வுட் லைக் டு ஹேவ் ஆர்பி பாலா சார் டு ஷேர் அஸ் ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். கிருஷ்ணா கஷ்டப்படணுன்றாங்க, பட் அவர் நிறைய படம் பண்ணியிருக்காரு, வெளியே தெரியாது, இல்லை வெளியே ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் நான் படம் பண்றதுக்கு ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது கிருஷ்ணா தான். நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு வரைக்கும். ஸோ இன்னைக்கு அதுதான் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன், ரொம்ப நல்ல படம், ரொம்ப நல்லா வந்திருக்கு. எஸ்பெஷலி எடிட்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சப்போஸ் நான் வீட்டுல இன்னொரு இதுல பார்க்கும்போது இவ்வளவு எஃபெக்ட்ஸ் இல்லை, பட் இன்னைக்கு இமான் சாரோட மியூசிக்கோட அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸோட மிக்சினோட பாக்குறப்ப இது வேற லெவல்ல இருக்கு. ஸோ படம் மிகப்பெரிய வெற்றி அடைய கடவுளை வேண்டிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். இவங்க வந்து உட்காரத்துக்கு வந்தாங்க. உடனே நம்ம பிஆர் வந்து இல்லைங்க இங்க அன்சைட் கொஞ்சம் உட்காருங்க, கலர்ஃபுல்லா அப்படின்னாங்க. நிறம் கலர் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிறம் இந்த உலகில் மிக முக்கியமான ஒன்று. அந்த வார்த்தை எப்படி இவ்வளவு நாள் சினிமாவுக்கு டைட்டிலா வைக்காம இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்தை இத்தனை ஆண்டு காலம் ஆண்டு கொண்டிருப்பது நிறம் தான். ஆப்பிரிக்கால இருக்கிறவங்க எல்லாம் வெள்ளையா இருந்திருந்தாருன்னா அமெரிக்காவினுடைய சரித்திரமே மாறி போயிருக்கும். அன்னை அடிமைகளாக போய் அங்க ஆப்பிரிக்கர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையா இருக்கிறவன் நல்லவனா இருப்பான், வெள்ளையா இருக்கிறவன் ஏமாற்ற மாட்டான் என்கிற பொது புத்தி உருவாக இருப்பது இந்த நிறத்தின் பார்ப்பட்டதுதான். இந்த நிறம் உலகத்தை வந்து தொடர்ச்சியா ஆண்டுகிட்டு வருது. ஆப்பிரிக்கர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறத்தை தான் வந்து கொண்டாடுவாங்க. வந்து அந்த அறைக்குள் விழுந்து ஆப்பிரிக்க வானம் என்பதன் தமிழ்ல ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லியிருக்காரு ஆப்பிரிக்க கவிஞர். இந்த கவிதைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா காக்கைகளை பத்தி இருக்கும். அவனுக்கு கருப்பா இருக்கிறதுலாம் தன்னுடைய உறவு மாதிரி தோணும். காக்கைகளை புகழ்ந்து அவன் பாடிட்டு இருப்பான். கா என்னும் தன்னுடைய ஒளி பின்தங்கி விடுகும் இந்த அளவுக்கு வேகமாக காகங்கள் பறந்து சென்றன என்று எழுதியிருப்பான். அதே போல இரவை பார்த்த உடனே இரவு நம்ம கருப்பு நிறத்துல இருக்கு அப்படின்னு அந்த இரவை புகழ்ந்து கவிதை பாடுவான். ஒரு குழந்தை ஊதா நிற மையை எங்கோ ஊற்றி விட்டது, அதை விடியல் என்னும் தாய் மெல்ல மெல்ல குடைத்து கொண்டு போகிறாள் என்று ஒரு கவிஞன் எழுதியிருப்பான். அப்படி அந்த கருப்பை பற்றியும் அவர்களின் நிறத்தை பற்றியும் கொண்டாடுகிற விஷயத்த நாம பாக்குறோம். நிறம்ங்கிறது அவ்வளவு முக்கியமான ஒன்று. இன்னைக்கு இந்த பாட்டுல கூட பாத்தீங்கன்னா நிரந்தரம் இல்லா நிறம் நெஞ்சின் நிறம் என்று பாவிஜய் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப பிரமாதமா இருந்த பாட்டு. இந்த படத்துல நான் ஒரு ஐட்டம் பாட்டு எழுதியிருக்கேன். மாமா வரையா வந்து காத்திருக்கேன் ரொம்ப வரியா அப்படின்னு சொல்லிட்டு. திரு இமான் அவர்களின் இசையில நான் ஏராளமான பாடல்கள் எழுதியிருக்கிறேன். ஏறக்குறைய அவருடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் எழுதிட்டு வரேன். அவங்க அம்மா கையால சாப்பிட்ட வெகு சில கவிஞர்களில் நானும் ஒருத்தன். பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்ல அவருடைய வீடு இருந்த காலத்துல இருந்து அவங்க வீட்டுக்கு போய் நான் சாப்பிட்டுருக்கேன். அவங்க அம்மா பாசமா என்னையும் ஒரு பிள்ளை மாதிரி பார்த்திருக்கிறார்கள். அப்படி இமான் அவர்களோட நான் தொடர்ந்து பயணித்து வருகிறேன். அவரோட ஐட்டம் சாங்கினாலும் சரி, ஜிங்கனமணி எப்ப மாமா போயிட்டு மதுராஜெல்லாம் மச்சாண்டி இப்படி தொடர்ச்சியா அவரோட எங்க மாமா வாரியா மாதிரி மெல்லிசை பாடல் என்றாலும் விழிகளில் இனியவளே, வானே போன்ற பல பாடல்கள் தொடர்ச்சியா அவருக்கு ஏராளமான பாடல்கள் எழுதிட்டு வரேன். இமான் அவர்களோடு பணியாற்றுவது அவ்வளவு அற்புதமான அனுபவங்க. சிங்கர் கூட சொல்லும்போது சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரத்துல அவங்கள பாட வச்சு அனுப்பிச்சிருவாரு அப்படின்னு. லிரிசிஸ்டுக்கும் அப்படிதான். ஒரு சாய்ஸ்க்கு மேல வேணாம்டா சார், ஒரு பல்லவி ஒரு சரணம் போதும் சார், அதுக்கு மேல நீங்க எழுத வேணாம். நாங்க வந்து அதிகமா ஆப்ஷன் கொடுத்து அதுல 2-3 திருத்தி மாத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம வெளிதான் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சரணம் ஒரு பல்லவி மட்டும் கொடுங்க அப்படிம்பாரு. அதை மட்டும் கொடுப்போம், அதை ரெக்கார்ட் பண்ணவரை அந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணும். அது மாதிரி ரொம்ப அற்புதமான ஒரு இசையமைப்பாளர் திரு இமான் அவர்கள். அவரோட பணியாற்றியது ரொம்ப அற்புதமான அனுபவம். அதே மாதிரி பல்ராம் கிருஷ்ணா அவருடைய இந்த ட்ரெய்லரை பார்த்தவொடனே நான் மறந்து போயிட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். நான் இமான் சார்ட்ட சொன்னேன், இவ்வளவு அழகான எடிட்டிங் சாபு சார், ரொம்ப பிரமாதமான எடிட்டிங். அவர் பாக்குறதுக்கே வந்து ஒரு மெச்சூர் டைரக்டர் பண்ற ஒரு படத்துக்கான அத்தனை அறிவுகளும் கொண்ட ஒரு படமாக அந்த ட்ரெய்லரே நமக்கு வந்து தெளிவுபடுத்தியதை பார்க்கிறேன். அதே போல தயாரிப்பாளர் அவர்கள் அவருக்கு அதே போல முகேந்திரவை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல தமிழ் முகம், பெண்களுக்கு எல்லாம் பிடித்த ஒரு அழகிய தமிழ் முகம்.
இன்னொன்னு பாத்தீங்கன்னா அவருடைய மொழியும் நல்ல தென்னிந்திய தமிழ் அவருக்கு வருது. நிறைய ஸ்ரீலங்கன் தமிழ் ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருப்பாங்க, ஆனா அவங்களால இந்திய தமிழை பேச முடியாது, கொஞ்சம் அந்நியப்பட்டு இருக்கிற மாதிரி தோணும். ஆனா இந்திய தமிழ் கற்றுட்டு பேசுறது அப்படிங்கிறது, இந்திய தமிழ் பேசுறதுங்கிறது இந்த மக்களோடு ஒன்றி போக வழிவகை செய்யும் அப்படின்னு பாக்குறேன். அதுல முருகன் ரொம்ப சிறப்பா வந்துட்டு இருக்காரு. அதே போல கதாநாயகி மற்றும் இங்க இருக்கிற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். படத்தினுடைய ஹிஸ்டரியை தாண்டி உங்களுக்கும் இமான் சாருக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கும் போல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் இந்த கொலாபரேஷன் இன்னும் தொடரணும். மீண்டும் ஒரு பெரிய நன்றி உங்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். சோ அடுத்ததாக இந்த படத்துல ஒரு 30 நம்பர் நீங்க பாத்துருப்பீங்க. சார் கூட அதுக்கு லிரிக்ஸ் எழுதிருக்கிறதா சொன்னாரு. அண்ட் அந்த 30 நம்பர்ல தேங்க்ஸ் டு Nitin sir for having me here. It's amazing to be here. And I want to thanks to our very lovely director Krishna sir for this precious opportunity. And also thank you so much Shankar Master for this beautiful choreography. Because of you this song is looking fab. And also I want to congratulate the entire team of Neelam, because I know this film is gonna be super duper hit. So thank you so much. Nandri Vanakkam. ஃபுல்லா பேசினா கூட அந்த நன்றி வணக்கம் சொல்லும்போது எல்லாரும் ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டாங்க. So welcome to learn more Tamil and we should do a lot of fun our films too. Thank you Sneha for flying all the way from Mumbai. Thank you very much. So அடுத்ததாக படத்துடைய கதாநாயகி. பொதுவாக சொல்லுவாங்க பியூட்டி வந்து அட்ராக்ட்ஸ் எவ்ரிபடி, பட் டேலண்ட் வந்து இட் இம்ப்ரெஸஸ் பீப்புள். பட் ஆஸ் அன் ஆக்டர் வெர்சட்டாலிட்டி வந்து ஸ்டாண்ட்ஸ் டாலர் எப்படி சொல்லுவாங்க, அப்படி இவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு படமே அவங்களுக்கு ஏற்றதாக செதுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இந்த படத்துல நீங்க ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு நிறைய கேள்விகள் இருந்தது. அவங்க மேல சொல்லலாமான்னு தெரியல. பட் நேற்று வந்து அதை நான் கேட்டிருந்தேன். அதுக்கு காரணம் தானே அவர்கள். அவங்க கேரக்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு ஆர்க் இருக்கு அப்படிங்கிறது நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறேன். சோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய கதாநாயகி அது டாக்டர் வெல்கம் டானியா ஹோப் அவர்கள். இன்ஃபுளுசர்ஸ், ட்விட்டர் மீடியா, ட்ரெடிஷனல் ஜேர்னலிஸ்ட், அவங்க வரைக்கும் இந்தியா லெவலில் வந்து எனக்கு ஊக்குவிக்கிற ட்ரெடிஷனல் ஜேர்னலிஸ்ட் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து ஒரு நட்பின் அடிப்படையில் நடக்கிற ஒரு படம். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் டேரக்டரும் ஒரு மிகப்பெரிய பாண்டிங். எனக்கும் பலராம் கிருஷ்ணாவும் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். அதனால வந்து இந்த படம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னால உருவாக்கப்பட்டு ரெடியான ஒரு படம். எல்லாருமே வந்து இதுல வந்து நிறைய உழைச்சிருக்காங்க, நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. முகில்ல வந்து அவுட் ஆஃப் வே போயிட்டு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்காப்புல. எப்படின்னா டேட்டு கிடைக்காது, மலேசியா போகணும், வரணும். சோ பொருளாதாரமாவும் இது வந்து சின்ன படம்னு சொல்றதா இல்ல பெரிய படம் சொல்றதான்னு தெரியல. இதை வந்து சின்ன படமா தான் பிளான் பண்ணாங்க. பட் தேங்க்ஸ் டு ரவிக்குமார் காரு இந்த படத்தை வந்து பெருசா பண்ணிட்டாரு. இன்னொன்னு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். கிருஷ்ணாவுக்கு வந்து இமான் சார் வந்து இது முழுக்க ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ண ஒரு படம் தான். ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இமான் சார் வந்து மெனக்கட்டுவார். அவர் எல்லா படமும் மெனக்கட்டுவாரு. ஆனா இந்த படத்தை ஃபுல்லா ஷேப்பா கொண்டு வந்து வச்சிருக்காரு வந்து இமான் சார் தான். உண்மையிலேயே தேங்க்யூ இமான் சார். நீங்க இந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க, அந்த எக்ஸ்ட்ரீமும் போறீங்க. அதனால வந்து எல்லா சாங்ஸுமே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. காஸ்டிங் குரூப், சாபு, நேஷனல் அவார்ட், ரொம்ப வருஷமான ஃப்ரெண்ட் எனக்கு. அந்த படம் செட் பண்ணும்போது ஆரம்பிக்கும் போது வந்து என்ன ஒரு கிருஷ்ணா கூப்பிடாப்ல. அப்ப நான் சொன்ன யாரெல்லாம் போட்டிருக்கேன், என்ன பண்ணிருக்கேன் அப்படின்ற போது சரி நம்மளுக்கு கொஞ்சம் இந்த ப்ரொடக்ஷனோட இன்வால்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இல்ல, அதனால இவங்களை போட்டா கொஞ்சம் பெட்டா இருக்கும், அவங்க போட்டா கொஞ்சம் பெட்டா இருக்கும் சின்ன சஜஷன் தான் கொடுத்தேன். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணிக்கிறதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் நான் இந்த பக்கம் ஒரு சைட்ல போயிட்டு திருப்பி வந்தேன். அப்புறம் சொன்னா இல்ல இப்ப நல்லா வந்திருக்கு. படம் பார்க்கும்போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் டைரக்டர் பண்ண ஒரு ஃபீல் இல்ல எனக்கு. இந்த அளவுக்கு வந்து பர்ஃபெக்டா பண்ணிருக்கலாம். கிருஷ்ணாவோட பிரச்சனை இன்னும் பெட்டரா பண்ணணும். நான் சொன்ன அடுத்த படத்துல பண்ணிக்கலாம், இந்த இடத்துல கொண்டு போய் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்றதுனால தான் இது எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணேன். இவங்க பாதி பேர் வந்து என் பேரை சொன்னாங்க அப்படின்னா வந்து அவங்களெல்லாம் ஹெல்ப் பண்ணி கோஆர்டினேட் பண்ணதுக்காக சொன்னாங்க. நீங்க வேற பேசணும் ஃபீல் பண்ணது வரைக்கும். அதனால எனக்கு சில வெல்விஷஸ் இருக்காங்க. சோ அவங்க வந்து இந்த படம் நல்லா இருக்கும், நிச்சயம் சத்யா பல வருஷம் திருப்பி ஒரு நல்ல நடிகனா வந்திருக்கான் அப்படின்றதுக்காக அவப்பாவது கரூர்ல இருந்து பாக்யராஜன் எனக்காக வந்து
சப்போர்ட் பண்ணிருக்காப்புல. ஹவ் டு மேட்ச் டிரான்ஸ்லேஷன் இருக்கு. இது இல்லாம பிஆர்எஸ் இந்த படத்தை வந்து எவ்வளவு பர்ஃபெக்டா எடுத்து போக முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ எப்பவுமே டீம் எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ ஐ எம் ஹாப்பி ஃபார் தட். சிங்கர்ஸ் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா பல ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ் பல ட்ரெய்லர்ஸ் பார்த்துட்டேன். நான் பார்த்தது வந்து பெருசா சிங்கிங் நான் பார்த்ததில்ல. ஆனா இன்னைக்கு அவங்க 2 பேரும் வந்து மூட மாத்திட்டாங்க அப்படியே. ஸோ எல்லாரும் உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ போத். மற்றபடி சங்கர் மாஸ்டர்லாம் நான் என்னுடைய ஆரம்ப காலத்துல இருந்து நான் வந்து நாங்கெல்லாம் ஒன்னும் டான்ஸ் ஃப்ரெண்ட் விளையாடுவா நான் பார்த்ததாக. அதனால ஹாப்பி தட் யூ மாஸ்டர் டுடே. ஸோ ஒரு நல்ல படம், தரமான படம். இதோட பிளேஸ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பிளேஸ்மெண்ட் ஏன் நான் சொல்றேன்னா, நீங்க தான் இதை பிளேஸ் பண்ண போறது. இதை எங்க கரெக்டா பிளேஸ் பண்ணி மக்களுக்கு எடுத்துட்டு போறீங்கன்றது உங்க கையில இருக்கு. நல்ல படம், ஒரு நல்ல டைரக்டர் உருவாக்கக்கூடிய எல்லா அம்சங்களும் இந்த படத்துல இருக்கு. அதனால I request this generation, the previous generation, all the influencers with us, படம் பார்த்து give your honest comments. ஒரு நல்ல படமான படம் பேஸ்ட்ல இன்னும் நிறைய படங்கள் வர்றதுக்கான வழியை நீங்க தான் வகுத்து போறீங்க. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்க வந்துட்டு இருக்க எல்லா ஸ்ட்ரெஸ் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் யூடியூப் எனக்காக இங்க வந்து இந்த படத்துக்கு வந்த இந்த ஸ்டேஜ்ல நிக்கிற எனக்கு இயக்குனரா வந்து நின்னதுன்னு ஃபர்ஸ்ட் ரொம்ப பெருமையா இருக்கு. வெற்றிகரமா எடுத்து போய் சேர்க்கக்கூடிய உங்களுக்கும், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கடவுள், குலதெய்வம் எனக்காக இத்தனை வருஷம் காத்துட்டு வந்து இவ்வளவு வருஷம் வந்து இந்த ஸ்டேஜில் நிக்க வைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ண இயற்கை எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். இந்த நிறம் இசை வெளியிட்டு விட்டா இது மட்டும் இல்ல, விஎஃப்எக்ஸ் கலைஞராவோ இல்ல சன் டிவிக்கு நான் ஒர்க் பண்ணி நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத விட டைரக்டர் அங்க நிற்கும் போது பெருமையா இருக்கு. அதே மாதிரி உங்க பிரஸ் மீடியா இன்ஃபுளுசர்ஸ் யூடியூபர்ஸ் நீங்க நிறைய பேரு ப்ரொமோட் பண்றீங்க. பட் சில நேரத்துல நிறைய டைரக்டர்ஸையும் புது டைரக்டர்ஸையும் வச்சு வந்து காட்டுறீங்க. அது நல்ல படங்களா இருந்தா பெருமையா பண்றீங்க. அது அந்த படத்துல இந்த நிறம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த நிறம் நிறம் என்பது நாட் ஜஸ்ட் கலர். சார் சொன்ன மாதிரி கலர் ஆஃப் த ஹியூமன் பீயிங். உங்களுக்குள்ள ஒரு கலர் இருக்கலாம், என் உள்ள ஒரு கலர் இருக்கலாம், கொண்டாட்டிக்கும் புருஷனுக்கு ஒரு கலர் இருக்கலாம், பசங்களுக்கு ஒரு கலர் இருக்கலாம், போய் சொல்லலாம். அந்த நிறத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம்ல. இந்த கேரக்டர்ல இருக்கிற எல்லா நேரம் ஒவ்வொரு இதுக்கும் மாறி மாறி வரும். நிறம், அதாவது இதுக்கு ஒரு டேக்லைன் கலர் மாறும். மனுஷங்க பாஸ்டா மாறுறாங்க எம்லியனோட, அதுதான் நிறம். எந்த விதத்துல மாறுறாங்க, என்ன மாறுறாங்கன்றதான் ஸ்கிரீன் பிளே. அதை நோக்கி போகுது. செக்யூரைஸ் நிறம், அவ்வளவுதான். அதை நோக்கி தான் வருது. இது எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். டெய்லி நடக்கிற சண்டைங்களுக்கு, அப்புறம் எனக்காக ஹெல்ப் பண்ண என் ஃபேமிலி, என் ஒய்ஃப், எனக்காக இன்வெஸ்ட் பண்ண ஜெகன்னார், அதுக்கப்புறம் யூஎஸ்ல இருக்க வம்சி, என் மாமனார் ரவிக்குமார், அப்புறம் சசி நாயர், ராஜேஷ் எல்லாம் சேர்ந்து வை நாட் வில் ப்ரொடியூஸ் அண்ட் மேக் அ சிம்பிள் குட் மூவின்னாங்க. இட் ஹேப்பன். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ். அண்ட் ஐ ஹோப் இது வந்து நான் நினைச்சது எடுத்துட்டோம். கரெக்டான பிளேஸ்மெண்ட். அஸ் நிதின் ஹஸ் கம் வித் மீ. பாம்பேல வி ஹேவ் சம் கனெக்ஷன் வித் co-producer ராஜேஷ், வெரி குட் கனெக்ஷன். ஸோ த்ரூ தம் நெக்ஸ்ட் படம் போறதுக்கு லெட்ஸ் கோ ஸ்டேட்ல. தென் வி ஸ்டார்டட் ஓகே வில் டூ நெக்ஸ்ட் பிளேஸ். எல்லா ஃபேமிலியும் எல்லாரும் உட்காந்து பார்க்கக்கூடிய படங்கள்லாம் வரும். அதுக்கு உண்டான இதுக்கு என்ன பண்ணிக்கலாம். ஃபண்ட்ஸ் இஸ் நாட் இஷ்யூ. நல்ல கண்டென்ட் கொடுக்கணும். கண்டென்ட் கொடுத்தா இன்வெஸ்ட் பண்றதுக்கோ வர்றதுக்கோ இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் த பேக்கேஜ். யாரோ சொன்னாங்க பேக்கேஜ். பேக்கேஜ் இஸ் நத்திங் பட் என்டர்டைன்மெண்ட். உட்காந்து உங்களை ஏமாத்த தெரியணும், உண்மையா ஏமாத்த தெரியணும். இது பேஸ்ட் ஆன் 2 in 10 போட்டுட்டு அது தேட்டர்ல போய் பாருங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டீங்கன்னா அது சஸ்பென்ஸ் போயிடும். நீங்களா பார்த்து பண்ணணும். இதுல நிறைய பேர் தேங்க் பண்ணணும். மெயினா இமான் சார் கதை சொன்னோன்னே ஓகேன்னாரு, பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சாங் கொடுக்கும் போதும் ஒவ்வொரு சாங்கும் 2 நாள்ல வராது, 3 நாள்ல வராதுன்னாரு. யூ டேக் யுவர் டைம்.
லேட் ஆனாலும் பரவாயில்ல, வில் ஹேவ் அ குட் ஷெட்யூல் மாத்திக்கலாம்னு. ஒவ்வொரு சாங்குக்கும் வி ஹேட் அ கேப், வி ஹேவ் கலர்ஃபுல்லான சாங்ஸ், இந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சாங்ஸ். சிங்கர்ஸும் சரி, லிரிக்ஸும். பா விஜய் நல்ல ஃப்ரெண்டு, அவர் வரல, எனக்கு வந்துட்டு இருக்காரு. ஸோ அவரும் எல்லாருக்கும் ஒரு துரோகம் இருக்கும். அந்த துரோகம் வந்து நிறம் பாட்டுல காமிச்சிருக்கோம். இந்த படத்தோட துரோகம் தான் அது. எல்லாருக்கும் இருக்கும் துரோகம். அது பா விஜய் சார் சொல்லும்போது சார் எனக்கும் துரோகம் இருக்கு சார், ஃபீல் பண்ண இருக்காரு. இருக்கும் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும். உங்களுக்கு இருக்கும், எனக்கு இருக்கும், எறும்பு கூட இருக்கும், யானைக்கு இருக்கும், எல்லாருக்கும் லிவிங் ஹியூமன் எல்லாருக்கும் இருக்கும். அது அப்படியே எல்லாருக்கும் இந்த டியூன் போடும்போது அவருக்கு வந்துச்சு, லிரிக் போடும்போது அவர்கிட்ட வந்துச்சு, அதை பாடுற அவங்களுக்கும் வந்திருக்கும். என்ன பாட்டுங்க அது கேட்கிற உங்களுக்கும் வரும். ப்ரொடியூசர் அவங்க நிறைய பேர் துவப்பட்டிருப்பாரு, எல்லாரும் அதை போட்டு ரிவைன் பண்ணி கேட்டு போயிருக்காரு. இல்ல அந்த இது நல்லா இருக்கு, இந்த இது நல்லா இருக்கு. இட்ஸ் நாட் அபவுட் இந்த சும்மா படத்துக்காக வைக்கல. இந்த படத்துல 6 பேருக்கோ 7 பேருக்கும் உண்டான அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் துரோகம் நடக்கிறது, அம்மா பொண்ணு ஏமாத்துறது, அப்பா பொண்ணு ஏமாத்துறது நடக்கிறது, பொலிட்டிஷியன்ஸ் நிறைய இருக்கும். நமக்கு தேவைக்காக போய் சொல்றது, இன்னைக்கு இது கிடைக்கலன்றத கிடைக்கும் நினைச்சு போய் போடுறது. எதிர்பார்ப்பு வந்து எதிர்பார்க்காம போகும்போது ஒரு துரோகம் நடக்கிறது வந்து ஏற்றுக்கலாம். ஆனா கெமிக்கல்ல மனசு மாதிரி அதை எடுக்கிறது அந்த தவிர்ப்பு உண்டான கதை. ஸோ சாங் எல்லாமே 4 சிச்சுவேஷன் எதுவுமே திணிக்கல. ஐட்டம் சாங் எல்லாம் சொன்னாங்க. அந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு போவாரு. இட்ஸ் நாட் அன் ஐட்டம் சாங். அந்த கதைக்கு தேவையான கதை ஃப்ளோல வருது. அதே மாதிரி அந்த லவ் சாங் அதே மாதிரிதான் பேக்கேஜுக்காக வைக்கல. From start to end 2 hours 8 minutes, 2 hours 8.5 minutes வரும்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் டு எண்ட் படம் போறதே தெரியாது. அவுட்டர் லிங்க் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிறிஸ்டோபர் நோலன் ஸ்டைல். அந்த ஸ்டைல்ல தான் இந்த பிளே இருக்கும். ஸ்கிரீன் பிளேவா இருக்கட்டும், ஸ்டோரி டெல்லிங்கா இருக்கும். பீட்டர் ஜாக்சன் ஒவ்வொரு படம்லாம் பார்த்துதான் நமக்கு கொஞ்சம் இன்ஸ்பயர், இப்படி பண்ணா நல்லா இருக்கும். தென் ஐ ஸ்டார்ட் இந்த சென்டானியா கம்பஸ் பண்ணோம். நான் ஒரு 3 வருஷம் முன்னாடி அவர்கிட்ட நிறைய கலர் டிஸ்கஷன் இருக்கும்போது 16th வெர்ஷன் ஐ திங்க் ஐ லாக்ட் இட். கரெக்ட் சார்? 16th வெர்ஷன் ஐ திங்க். எல்லா வருஷம் வருவாங்க, டீம் வருவாங்க, நிறைய டீம் வருவாங்க. என்ன சொல்றாங்க வச்சுக்கவே மாட்டேங்கிறீங்க போயிடுவாங்க. ஏன்னா அந்தந்த சீனுக்கும் எது பிடிச்சிருக்கோ அது மொத்தம் தான் வச்சு லாஸ்டா லாக் பண்ணோம்னா டிஓபி வரும்போது கதை கேட்டு பிடிச்சி போய் he came within 10 days he came from UK. வந்து we worked for 6 months for pre-production, storyboards, colors இதெல்லாம் பண்ணும்போது எல்லாம் சுத்தி என்ன இதெல்லாம் இன்னும் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை we need a perfect film. we had a trial shoot, I spend பண்ணோம். ஏன்னா ஃபைனலா ஆடியன்ஸ் பார்க்கும்போது how much you spend for the other than the frame அது பார்க்க மாட்டாங்க. இந்த கண்டென்ட்டுக்கு நீங்க எல்லாம் கொடுத்த நல்லா கிளாஸ் கொடுத்த பிராண்டிங் கிளாத்ஸ் கொடுத்தீங்களா, அந்த கலர் அது செட் ஆச்சு, எமோஷன் சொல்லிச்சு. அந்த நானும் அவரும் பேசி அது ஸ்டோரி போட்டு காஸ்டியூமர்ட்ட உட்காந்து ஆர்ட் டைரக்டர்கிட்ட உட்காந்து ஒன்ஸ் எல்லா சைடும் வாங்கிச்சு. ஷூட்ல வந்து எல்லாருக்கும் என்ன ஷாட்னா 2-3 நாள் முன்னாடி வந்துட்டு அவங்க சண்டையை போட மாட்டேங்கிறாங்க. இவன் ஓகேன்றா எடுத்துக்கலாம். சண்டையெல்லாம் அவங்க 4 சதத்துக்குள்ள முடிஞ்சு வச்சு எல்லாரும் திட்டி முடிச்சு அங்க போவோம். ஃப்ரேம் வச்சோம், ஸ்டூடெண்ட் பார்த்தோம், நிறைய மானிட்டர்ஸ் இல்லை. எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியும், எந்த இடத்துல என்ன கேமராஸ் யூஸ் பண்ணணும். இட் வாஸ் ஆல் ஃபில்டர் பண்ணாத யூஆர் ஏபிள் டு கெட் த இமோஷன்ஸ். அண்ட் இன்னொன்று மெயினா விஎஃப்எக்ஸ் டேரக்டா இருக்கும்போது இமேஜ் வேணா நீங்க கொடுக்கலாம், நல்ல இமேஜ் கொடுக்கலாம். பட் நல்ல இமோஷன் கொடுக்கலாம், நல்ல சினிமா கொடுக்கலாம். அந்த இமோஷனுக்கு தான் வி ஆல் ஒர்க். ஸ்கிரிப்டா இருக்கட்டும், டிஓபியா இருக்கட்டும், இமான் சார் வந்து இதுக்கு அழகா மெழுகி இருந்தார். ஃபர்ஸ்ட் வந்து ஷூட் போட்டு வந்தோடனே டிஏ முடிச்சுட்டு வந்தோடனே எடிட்டட் வெர்ஷன், டிஏ வெர்ஷன். ஒன்ஸ் இமான் சார் ஆர்டர் வந்தோடனே சவுண்ட்ஸ்ல பார்க்கும்போது இட் பூஸ்ட். அந்த இதுக்கு டெம்போவா இருக்கட்டும், ரீரிகார்டிங்கா இருக்கட்டும், அதோட அப்படியே ஃபீல் இருக்கும். அந்த டைம் போடுறதே தெரியல. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். ஃபர்ஸ்ட் படம் இருக்கிறது எல்லாமே நான் சொல்றேன்றதுனால இது நல்லா இருக்கு, நல்லா இல்லை, உங்க மனசுக்கு படுங்களே, நல்லா சொல்லுங்க, நல்லா பண்ணுங்க. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கோம். நான் யாராவது விட்டுருந்தேன்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது, இன்னும் நிறைய ஸ்டேஜஸ் பண்ணுவோம். ஏன்னா சின்ன வயசுல நம்ம இதை நம்பி வரும்போது லைஃபை பொலிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். சினிமான்னு நிறைய ஐடி ஜாபுக்கு ஏதோ போயிருந்தோம்னா we would have earned money, we would have retired. We are starting our life now. இந்த லைஃப்ல தொலைச்ச எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கொண்டு ஷோகேஸ் ஆண்டவன் முடித்து எல்லாமே கொடுத்துருக்கான் கடவுள். இனிமே கொடுக்க வேண்டியது only the journey of a movie. அது ஃபர்ஸ்ட் மூவில இது ஸ்டார்ட் ஆகி நெக்ஸ்ட் நம்ம என்னென்னலாம் நம்ம யோசிச்சு வச்சிருக்கோம், அடுத்த படங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். தட் எல்லாம் will be implemented very soon. ஏன்னா அதெல்லாம் ரெடியா இருக்கு. இந்த ஒரு படம் பண்ணி
வர வரைக்கும் தான் அந்த ஸ்ட்ரகிள். அந்த ஸ்ட்ரகிள் விசிட்டிங் கார்டு அவங்க கிட்ட போயிட்டு பண்ணும்போது வில் பி டூயிங் ஒன்லி மூவிஸ். சினிமா பண்றவங்க சினிமா தான் பண்ணுவாங்க, வேற எதுவும் எப்போ ஒன்றும் வேற பண்ண தெரியாது. ஆனா எனக்கு அன்பார்ச்சுனேட்லி என் ஃபேமிலி பிசினஸ் இருந்ததுனால அங்கேயும் பார்த்துக்கிட்டு இதையும் பண்ணதுனால மல்டி டாஸ்கிங் எனக்கு கொஞ்சம் சின்ன வயசுல இருந்தே ஒத்து போயிடுச்சு. என்ன அப்பா அம்மா இங்க இல்லை, அவங்க மேல இருந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்புறம் வடையார வந்த பொண்ணு எனக்கு அம்மாவோட அண்ணன் முறை வேணும், வர முடியல, எனக்கு ரொம்ப போயிட்டாரு. அதே மாதிரி தான் அனுப்பிட்டாரு. ஃபர்ஸ்ட் படம் நானும் ஒரு பொண்ணு மெடிமெக்ஸ் செலிபிரிட்டி ஷோ. நிறைய பேர் இருக்கு சொல்ல. அந்த ராணிப்பேட்டில் இருக்கும்போது ஐ திங்க் கேம் ஃப்ரம் சினிமா. நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன்னா சினிமான்னு போனா ரொம்ப கஷ்டம் அது இதுன்னாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சன்லைட் போஸ்ட் ப்ரொடக்ஷன் கத்துக்கிட்டோம், எடிட்டிங் ஸ்டுடியோ வச்சிருந்தோம், டப்பிங் ஸ்டுடியோ வச்சிருந்தோம், யூஎஃப் ஸ்டுடியோ வச்சிருந்தோம், சூப்பர் ஃபைனர் சீரியஸ் பண்ணோம். அதெல்லாம் பண்ணிட்டு தான் லாஸ்டா டைரக்டர் அவதாரத்துக்கு உள்ள உட்காரும் போது இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஃபர்ஸ்ட் இப்படி வராது அப்படி வராதுன்னு எனக்கு ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது டிஓபி. வாட் ஆர் டூயிங் இஸ் கரெக்ட், இதுதான் ப்ரொசீஜர், நினைச்சது எடுத்தாச்சு. ஹோப் யூ ஆல் வில் என்ஜாய். நிதின் சத்யா ரொம்ப நாள் சண்டை போட்டுக்கிட்டோம், நல்லா வரும் இதோ வரும்னு. சரி, இதை அவங்கள்ட்ட ரிக்வஸ்ட் பண்ணி ப்ரொடியூசர் அவரை ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. பாம்பே சப்போர்ட் இருக்குன்றதுனால why don't you do will go with this next movie is to பெருசா பண்ணலாம். Investment is never be a problem unless you have a good content. There are plenty of investors. கரெக்டான டீம் கரெக்டான இது பண்ணா வந்துடும். So do your job. Don't see your graph value 100 crores 200 crores பார்க்க வேண்டாம். Just do what content want. You will be succeed. அதை நம்ம தான் பண்ணியிருக்கோம். Thank you all. I hope you all will enjoy. Thanks a lot. Support me and support the நேரம். Thank you. Thank you, Krishna sir. Thank you very much. அடுத்ததாக படத்தினுடைய கதாநாயகன், he hardly needs no introduction among the youth. Such a versatile performer, one of the most loved seasons, one of the most loved முகன் அவர்கள். ரொம்ப நாள் கழிச்சு நாங்க உங்களை இங்க பாக்குறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்போ ஹீரோவாக பார்க்க இருக்கோம். So முகன் யோசிச்சு பாருங்க, இந்த முகன்ல உங்களுடைய நிறம் என்னவாக இருக்கும்? Thank you, Kalani. First of all, இன்னைக்கு வரவேற்பு இருக்கும் பத்திரிகை மீடியா நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்க. என்ன நேரில் இருக்கிற அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் பசாட்ல இன்னொரு படத்துல நிறம் சார் சொன்ன மாதிரி தான். நிறம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு நிறம் இருக்கும். அதை பேஸ் பண்ணி வந்த ஒரு கிரைம் த்ரில்லர் தான் இந்த படம். கண்டிப்பா படம் எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்க நம்புறோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். சார் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா சாருக்கு தான். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங் மீ அண்ட் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் நான் கிருஷ்ணா சாரை மீட் பண்றப்போ அவர் எனக்கு கதை சொன்னாரு. கதை சொல்லிட்டு செகண்ட் செட்டிங் போனோம், சேஞ்சஸ் இருந்துச்சு. தேர்ட் செட்டிங் போனோம், அப்போ இன்னும் கொஞ்சம் சேஞ்சஸ். எந்த டைம்லயும் ஒவ்வொரு சேஞ்சஸும் ஒன்னோட பெட்டரா தான் இருக்கும். நீங்க வேலை சொல்லியிருந்தாங்க சார் பெட்டர்னு. ஸோ அந்த மாதிரி பெட்டரான விஷயத்தை தான் கொண்டு வந்து இந்த கதையை சேர்த்துருக்காரு. எனக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்தாங்க இந்த படத்துல, நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. அவர்கிட்ட பேசுறப்ப ஆக்சுவலி நல்லா ஒரு டாக்டர்ஸ்ட பேசுற மாதிரி இருக்காது. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுல இந்த மாமா சுற்றுப்பா பெரிய தாய்ப்புல இருப்பாங்க, அந்த மாதிரி ஃபீல்டு தான் பேசிக்குவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் அவரு. இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவர் பண்ணணும், நிறைய வெற்றி பாட்டுகள்ல போடணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறேன். சார் வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். And sir, thank you. Mostly English தான் பேசுறாரு, தமிழ் கொஞ்சம் பேசுறாரு, நான் கேட்டா இருக்கும். ஸோ செட்ல ரொம்ப சீரியஸா இருப்பாரு. ஆக்சுவலி சில டைம் எல்லாம் ஷூட் போறப்ப அவருக்கு எப்படின்னா, நம்ம மொபைல் பாய்க்கிறோம், மொபைல் யூஸ் பண்றோம் அப்படின்னா we need to use it certain time. ஸோ அந்த சீன்ல நம்ம போயிட்டோம்னா நம்ம மொபைல் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. we need to concentrate. அந்த கதாபாத்திரத்துக்கு என்ன தேவையோ அந்த மூட்லயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லுவாரு. நிறைய இடங்கள் எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காரு. என்னென்ன ஆங்கிள் செட் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பார்த்துருக்காரு. ஸோ சந்தோஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். சார் அண்ட் இந்த படத்தோடைய ஏடிஸ் எல்லாருக்குமே இந்த வேலையில நன்றி சொல்லிக்கிறேன். சில பேர் வந்திருக்காங்க, இன்னும் சில பேர் வர முடியல நினைக்கிறேன், அதுக்கு முன்னாடி காரணம். ஸோ அவங்களுக்கும் இந்த வேலையை நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு படம் உருவாகிறதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸோட கரங்களும் ஒன்னா சேர்ந்துதான் ஒரு படத்தை சிறப்பாக நம்ம எடுத்துட்டு போக முடியும். ஸோ அந்த வகையில் உங்க எல்லாருக்குமே நன்றி. இந்த விழாவோட கதாநாயகன் இமான் சார், தேங்க்யூ சார். ஏன் தேங்க்யூ சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து
நான் வந்து என்னோட சொந்த ஊர் மலேசியா சார். நாங்க நிறைய படங்கள், நிறைய பாடல்கள், நிறைய பாடலாசிரியர்கள், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து நாங்க எப்பயுமே ரசிப்போம். அந்த இடத்துல வந்து இப்போ இமான் சார் வந்து ஒரு பிகஸ்ட் இன்ஸ்பிரேஷன், நாட் ஒன்லி ஃபார் மீ, ஃபார் ஆல் பீப்புள். நிறைய பேருக்கு உங்களை வந்து நேரடியா சந்திச்சு உங்களோட மியூசிக்ல நான் ஒரு திரைப்படம் நடிப்பேன் எதிர்பார்த்தது இல்லை. இந்த வாய்ப்பு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நிதின் சத்யானு எனக்கு வந்து அவர் வந்து சரி நிறைய படங்கள்ல பிடிக்கும். அதுல மெயினா வந்து சொல்லுவாங்க எனக்கு ஸ்டிக் ஆஃப் அதான் வந்து லெஜண்ட் கேட்டகரி. ஸோ அதுல வந்து இந்த கேரக்டர் எனக்கு பிடிக்கும். இவரோட கேரக்டர் வந்து எப்பவுமே பார்த்து ரசிக்கிற ஒரு விஷயம். பட் இந்த படத்துல வந்து அவரு ஒரு பயங்கரமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஸ்டாஃப் சொல்லியிருந்தாங்க நிறைய ஒரு கண்ணலி நிறைய இமோஷன்ஸ் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாரு. ரொம்ப ஜாலியாக, ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நான் வந்து எதிர்பார்க்கல. நான் நினைச்சேன் ரொம்ப ஒரு லிமிட்டா தான் பேசுவாங்க, அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சேன். அப்படி எதுவுமே இல்லை. ரொம்ப சொந்த தம்பி மாதிரி ட்ரீட் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து அட்வைஸ் பண்ணாரு. இப்போ எதுவுமே கோஆர்டினேட் உங்க எல்லாருக்குமே பண்ணு, எனக்கும் அது அந்த கட்சி பண்ணிருக்காரு. வெரி ஹாப்பி டு சி யூ. இந்த படம் ரிலீஸ் ஆகிறப்ப கண்டிப்பா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேசப்படும். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நினைப்பட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் இருக்கு, அது நானும் நித்தி அண்ணாவும் இருக்கும். ஒரு நல்ல சீக்வன்ஸ் அது சொல்லக்கூடாதுல்ல, சொல்லிருந்தேன். ஓகே, அடுத்தது வந்து சாபு சார், தேங்க்யூ. உங்களோட எடிட்டிங் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு பார்த்து இந்த ட்ரெய்லர் தான். இந்த ட்ரெய்லர் கட்லயே தான் நம்ம ரிவர்ட் பண்ண முடியும். சில வந்து நிறைய ஸ்டோரிஸ் ரிவீல் பண்ணிடுவாங்க. சில இடங்கள்ல வந்து எது தேவையில்லாத விஷயங்கள்லாம் போட்டுருவாங்க. பட் உங்களோட ட்ரெய்லர் கட்ஸ் ரொம்ப அழகா கட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ. தானே ஹோப் மேம், குட் டு நோ யூ. அவங்களும் ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரம் இந்த படத்துல வந்து ஒரு தேவையான ஒரு விஷயம். அது டைரக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கு ஒரு நிறம் இருக்கு. அவங்களோட நிறத்துல இந்த படம் எப்படி மூவ் ஆகுது, ஹைப்பர் லிங்க் ஸ்டோரி சொன்னாங்க, அந்த மாதிரி அவங்க ஒரு மேஜரான ஒரு கதாபாத்திரம் இதுல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள். ராஜேஷ் சார், ப்ரொடியூசர் சார், தேங்க்யூ சார். இந்த மாதிரி அக்கா, தேங்க்யூ. பிரீத்தி அஸ்வானி, அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான பேட்டர்ன் இருக்காங்க, பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். நல்ல ஒரு பெர்ஃபார்மர். அவங்களும் வந்து அவார்ட் வின்னர் ஆல்சோ இல்லை, அவங்களும் ஒரு அவார்ட் வின்னர். நல்ல இந்த படத்துல நல்ல ஒரு கதாபாத்திரம் அவங்களுக்கு இருக்கு. அவங்களோட இமோஷன்ஸ் வந்து ரொம்ப அழகா இந்த படத்துல கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கிறாங்க. ஸோ அவங்க கூட சேர்ந்து நடிச்சதுல எனக்கு ஒரு பெருமையா இருக்கு. தேங்க்யூ பிரீத்தி. இன்னைக்கு அவங்களால வர முடியல, அவங்களுக்கு விவேகா சார், விஜய் சார், உங்களோட வெரிஸ்க்கு ரொம்ப நன்றி. நல்லா அழகா வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்னேகா மேம், தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அஸ் டுடே. மாஸ்டர் பாரதி மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். படத்துல நம்ம காசியா இருந்துச்சு. பட் நிறைய இடங்கள்ல மாஸ்டர் சொல்லி மாஸ்டர் இப்படி இதா இருக்கு, எனக்கு நிறைய டைம் கொடுத்து பொறுமையா அழகா ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் வித் பேர் மாதிரி அழகா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க சாபாதி மாஸ்டர். The music to go. Thank you, Master. Shankar Master, thank you so much. ஒரு பாட்டுல வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். மெயினா பெர்ஃபார்ம் பண்ணது வெரி ஹாப்பி. இந்த வேலையில சினிமாஸ்டும் டீம் அண்ட் காஸ்டிங் க்ரூ, டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஸ்ரீனிஷா, ரொம்ப நல்லா இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க் யூ ஃபார் சிங்கிங் தி சாங். படத்துல பாடுறது நன்றி. ரொம்ப அற்புதமான வாய்ஸ். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ஸோ இந்த வேலையில ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். யாருக்கு விழுப்பட்டதுன்னு நினைச்சிருங்க. இந்த படம் மக்கள் மத்தியில கண்டிப்பா போய் நீங்க சேர்க்கணும். ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு கலைஞனும் வந்து விரும்புறது வந்து ஒரு நல்ல சப்போர்ட், மக்கள் மத்தியில ஒரு நல்ல சப்போர்ட். அந்த சப்போர்ட் வந்து உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜா இருக்கிறது டெஃபினெட்லி நம்ம மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், எல்லாரும் தான், நீங்க எல்லாருமே தான். நீங்க போய் சேர்க்கிற இந்த விஷயம் தான் மக்கள் மத்தியில பேசப்படுறது மறுபடியும் பார்க்கப்படும். ஸோ இந்த வரிசையில இந்த நிறம் படம் கண்டிப்பா நிற்கும் நம்புறேன். நன்றி. Thank you.